இந்த ஆண்டு மின் கட்டணம் உயர்த்தப்படாது என மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் மின் கட்டண உயர்வால் பலனடைந்தது மாப்பிள்ளையா மகனா எனவும் விமர்சித்தார். மின்சார வாரியத்திற்கு தற்போது 2,47,130 கோடி ரூபாய் கடன் உள்ளதாக மின்சார அமைச்சர் ஆர். நிர்மல்குமார் வெள்ளை அறிக்கையில் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் புதிய திட்டங்கள் ஏதும் இல்லாமலேயே செலவினங்கள் அதிகரித்துள்ளதாகவும் 5 ஆண்டுகளில் ரூபாய் 34,000 கோடி வருமானம் பற்றாக்குறை ஏற்பட்டதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். சட்டசபையில் சினிமா போல் வசனங்கள் பேசுவது அநாகரிகமான செயல். அப்பாவை காணோம் என முதல்வர் விஜய் பேசியது தேவையில்லாத ஒன்று என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் அமோனியா கசிவால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்ல நேரம் இல்லையா? கரூரை கை கழுவ விட்டது போல் பெரியபாளையத்தையும் புறக்கணிக்கிறீர்களா முதல்வர் அவர்களே என நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சி அமைக்க திமுக உதவ முயற்சித்தது உண்மை என்றால் அது மிகப்பெரிய அரசியல் மோசடி என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார்.